கமான். வாங்க வாங்க. எவ்வளோதானே கட் பண்ணவா? எல்லாத்தையும் எடுங்க, அவங்களும் வரட்டும். அப்படியா பின்னாடி வராங்க பாருங்க. வா தம்பி. அப்பாடி என்ன ஆளக்கானாங்க வராங்க பின்னாடி. நான் அந்த மேலே தானே போயிடலாம். நான் மேலே நம்ம கோயிலுக்கு பாருங்க வீடு அப்படியே எடுக்கலாம். லொகேஷன் நல்லா இருக்கு, பார்த்து ரசிச்சுட்டு போகலாம். ரசிக்கிறீங்களா? அழகு அடங்களா. ஓகே ஓகே. ஸோ அதுதான் பாலமலையோ நம்ம போனது? அதுவாக கூட இருக்கலாம். இங்கே தானே போனோம் பவானி. இல்லாமலும் போகலாம். கஞ்சமலை. சூப்பர் சூப்பர் சூப்பர். பாலமலை எப்படியா இருந்துச்சு? அது அடுத்த மலை. நாங்க மலையை ஏறிட்டு வந்தேன். பவானி இது போனோம் நம்ம. திருச்செங்கோடு போன பாலமலைக்கு நீ சேலத்துல இருந்து பாலமலைங்க. இப்போ இளம்பிள்ளை பக்கம் தான். இது இங்கிருந்து திருச்செங்கோடு பக்கம் தான் எங்களுக்கு. இது பாலமலையா? இப்போ எங்களுக்கு இங்கிருந்து திருச்செங்கோடு பக்கம். சரி பக்கமா இருக்கட்டும். பாலமலை இல்லைன்னு சொல்றேன் நானு. யார் பெருசுன்னு அடிச்சுக்காங்க. இல்ல திருச்செங்கோடு இருந்து திருச்செங்கோடு மலை தெரியணுமே. சின்னதுங்க. ஏன்னா நீங்க சேலத்துல இருந்து திருச்செங்கோடு மலை எப்படிங்க தெரியும்? தெரியணும். அது பேர் தான் மலை. நம்ம 4000 அடி வந்துட்டோம்ல மேல. அதுக்காக விஷம் தாங்க பார்க்க முடியும். திருச்செங்கோடு மலை எப்படி இங்க இருந்து பார்ப்பீங்க? இந்த மலையை வச்சுன்னா அந்த மலைக்கு வந்து உங்களை பார்க்க முடியும். கஞ்சமலையோட எடுத்து சொல்லுவேன். மேல் உச்சியில் ஒவ்வொரு மலையை ஏறி இறங்கி போகின்ற ஒரு காட்சி. அதனுடைய இயற்கை சொன்னா போயிட்டே கடன்றாங்க. அழகான ஒரு காட்சி. சேலம் மாவட்டம் கஞ்சமலை. கேமராவில் பார்க்குறதுன்னு ஒரு அழகு தான். அதை விட அழகு கூட்டுது. டெய்லியும் நடக்கிறது காலுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பசி எடுத்தோன்னா வெயில் தான் போட்டு வாத்துது. இவ்வளோ 4.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வந்துட்டுமா? வாவ், சூப்பர். மகிழ்ச்சி.